இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதின இந்த வசனத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்று கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனங்கள் என்ற இடத்திலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இருள அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்று கொலோசி நிருபக்காரர் எழுதுகிறார். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நாம் பரிசுத்த ஜாதி, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், chosen generation, royal priesthood, holy nation, peculiar people என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen generation என்ற இடத்திலே நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தியானித்தோம். நாம் holy nation என்ற இடத்துக்கு வருகிறதுக்கு முன்பாக நம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்பதை அவர் எழுதுகிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம், கடந்த வாரத்தில் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட் கூட்டம் என்ற இடத்திலே நாம் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஊழியத்திலே அவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். திரளான கூட்டம். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஏராளமானவர்கள் என்ற அநேக எண்ணிக்கைக்குட்பட்ட தனித்தனியான ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் திரள் என்ற இடத்திலே ஒரே மனதும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக நாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆசாரிய கூட்டம் என்ற இடத்திலே ஒரே மனது ஒரே இருதயம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலே ஒரே மனதும் ஒரே இருதயம் உள்ள கூட்டமாக அங்கே விசுவாசிகள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று ஒருமைப்பாட்டிலே அமைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இங்கே அநேகர் என்ற இடத்துல அவர்கள் தனித்தனி திரளான கூட்டத்தார், இங்கே திரளான கூட்டத்தார் என்று திரும்ப வாசிங்க. திரள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். ஆனா அங்கே அநேகர் ஏராளமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஏராளமானவர்கள். அங்கே என்னாகமத்திலும் அவன் ஏராளமான கூட்டமாக இருக்கிறார்களே என்று மோவாப் பயப்படுகிறான். ஏராளம் என்பவர்கள் தனித்தனியாக பிரிந்திருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. ஆனால் திரள் என்ற இடத்திலே ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ள விசுவாச குடும்பங்கள், ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். அது ஆவியின் ஒருமைப்பாடு என்ற இடத்திலே தான் இருக்கிறது. ஒருமைப்பாட்டை ஒன்றையே சிந்தித்து என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார். நீங்கள் ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து என்று அவர் எழுதுகிறார். 2 வாசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்பு என்ற இடத்திலே ஒன்றையே சிந்தித்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஏக சிந்தை, ஏக மனது, ஏக அன்பு, ஒன்றையே சிந்தித்து
என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்று என்ற இடத்திலே இது அப்போஸ்தல உபதேசத்தினால்தான் நாம் இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோம். அப்போஸ்தல உபதேசத்தினாலே நாம் ஒருமைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 7 விதமான ஒருமைப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒருமைப்பாட்டிலே நாம் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை அடைந்து கொள்வதற்காக அவர் 5 விதமான உத்தியோகஸ்தர்களை அங்கே வைத்திருக்கிறார். அந்த ஒருமைப்பாட்டிலே இருக்கிறது. அப்போஸ்தல உபதேசம் என்பது மாறாதது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். வானம் பூமியும் மாறிப்போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறாது. அவர் மாறாதவராய் இருக்கிறது போல அவருடைய வார்த்தைகள் மாறாததாக இருக்கிறது. அவர் அருளின உபதேசம், அப்போஸ்தலர் மூலமாக அவர் அருளின உபதேசமும் மாறாததாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரியும். இந்த உபதேசத்தின் மூலமாக தான் நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்ற இடத்துல வருகிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டத்திலே அவர்கள் அங்கே அந்த ஜெயத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நமக்கு அங்கே ஜெயம் தந்திருக்கிறார். முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவர் என்ற இடத்துல ஆசாரிய ஊழியமும், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க செய்கிறார் என்ற இடத்திலே ராஜாவின் ஜெயகம்பீரம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அங்கே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை கொண்டு அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிறவர் என்று எழுதுகிறார். 11ஆம் வசனம் 14 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிறார் என்று எழுதுகிறார். எபிரேயர் 7:25 அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடினாலே அவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்து அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீகம் என்பது எப்பொழுதும் ஜெயம், எல்லா இடங்களிலும் அவர் எப்பொழுதும் அவரை கொண்டு எங்களை ஜெயம் பெற செய்கிறார். அவருடைய வாசனை வீசத்தக்கதாக எங்களை சாட்சியாக நிறுத்துகிறார். ஆனால் ஆசாரியத்துவம் என்பது அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இருந்த ராஜரீகமோ ஆசாரியத்துவமோ அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கவோ ஒரு முற்றிலும் ஜெயம் பெறவோ அவர்களை செய்ய முடியவில்லை. நியாயாதிபதிகள் காலத்திலும் அதுக்கு பின்பாக அசீரியர் இடத்திலும் அதுக்கு பின்பாக பாபிலோனியர்கள் இடத்திலும் அவர்கள் அடிமைகளாக போனார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டின் ஆசாரிய ஊழியம் என்பது அவர்கள் மீண்டும் மீண்டும் அவருடைய மனசாட்சியிலே குற்றமற்றவர்களாக பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக மீண்டும் மீண்டும் ஒரே விதமான பலிகளையும் ஒரே விதமான பாவங்களுக்காக செலுத்தக்கூடிய இடத்திலே வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆசாரியன் ஆடோறும் பலிகளை செலுத்தி நிற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் வேலை முடியவில்லை. ஆனால் இவரோ அப்படி இல்லாதபடிக்கு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். வலது பாரசத்திலே எல்லாவற்றையும் முடித்து அவர் அமர்ந்து இருக்கிறார் என்ற இடத்திலே இருக்கிறார். வலது பாரசத்திலே இருக்கிறார் என்பது ஆசாரிய. இதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பது பரிசுத்த ஜாதி. அடுத்தது பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், பரிசுத்த ராஜ்யம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஜாதி என்று தமிழிலே போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஹோலி நேஷன் என்பது பரிசுத்த ராஜ்யமாக இருக்கிறோம் என்பது பரிசுத்த ராஜ்யம். ஹோலி நேஷன் என்றால், ஹோலி என்றாலே செப்பரேட்டட், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றாலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றுதான் அர்த்தப்படுகிறது. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உலகத்திலே மனிதர்களை சிருஷ்டித்து அது அவருடைய திட்டங்களிலே அந்த மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதலினாலே வந்த பிரச்சனைகளிலே அவர் அதுக்கு பின்பாக மனிதனை அவர் வேறு பிரிக்கிறார். ஆதாமுடைய குடும்பத்திலே பிறந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அங்கே ஆபேலுக்கு பதிலாக சேர்த்து பிறந்தாலும் அங்கே இருவரும் கலக்கக்கூடாது என்ற நிபந்தனையை அவர் கொண்டு வருகிறார். 6ஆம் அதிகாரத்திலே மனுஷகுமாரும் தேவகுமாரனும்
அங்கே கலந்து அவர்கள் சம்பந்தம் கலந்ததினால்தான் மனுஷகுமாரத்திகளை தேவகுமாரர்கள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அந்த சம்பந்தம் கலந்ததினால்தான் அந்த அழிவையே தேவன் கொண்டு வருகிறார். டெல்யூஜ் அங்கே பூர்வ உலகத்தை தண்ணீரினால் அழிப்பதற்கு காரணமே வேறுபாடு என்ற கோட்பாடு, தேவன் ஏற்படுத்தி தந்த கோட்பாடை அவர்கள் விட்டுவிட்டதுதான் காரணமாக இருக்கிறது. வேறுபாடை தேவன் அங்கே நிலைநிறுத்தினார். இந்த வேறுபாட்டை நாம் நோவாவுடைய பேழையிலே கற்றுக்கொள்ளலாம். நோவாவுடைய பேழையிலே அந்த 8 பேரும் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோவா என்றால் அவனை ஆறுதலின் குமாரன் என்றுதான் அவனுக்கு அந்த பேர் வைக்கிறார்கள். நம்முடைய கையின் எல்லா பிரயாசங்களிலும் அவன் நமக்கு ஆறுதலை தருவான் என்று 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நம்முடைய கையின் பிரயாசங்களில் எல்லாவற்றிலும் அவன் நமக்கு ஆறுதலை தருவான் என்றுதான் அவனுக்கு நோவா என்று பெயரிடுகிறார்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா உண்மையில் மனிதர்களை தேற்றினாரா என்பது நாம் தெரிந்து கொள்வோம். அவன் தேற்றுவான் என்று சொல்லிதான் அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நோவா ஆறுதல் தேறுதல் என்ற இடத்தில்தான் நோவா என்று பெயரிடப்பட்டது. அவன் தேற்றக்கூடியவனாக இருப்பான், அவன் ஆறுதலாக இருப்பான். அவன் நீதியை பிரசங்கித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை பிரசங்கித்த இந்த நோவா என்ன ஆறுதலை மனிதர்களுக்கு சொல்லியிருக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அவன் தேறுதலாக இருப்பான் என்ற இடத்திலே அவனுக்கு ஆதரவாக இருந்தது தேவனுடைய கரம்தான். அதனால்தான் அவன் தேவனை சார்ந்து கொண்டான். அவன் ஒருவன் தான் அந்த நீதிக்கு கீழ்ப்படியக்கூடிய இடத்துல இருந்தான். அவன் தேவனிடத்தில் அங்கே கிருபையை கண்டடைந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிருபை கிடைத்தது என்பதை விட அவன் கர்த்தரிடத்தில் கிருபையை கண்டடைந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். கிருபையை கண்டடைந்தான். ஏனென்றால் மோசே தன்னுடைய வாழ்க்கையில கேட்கும்போது அவரிடத்தில் கேட்ட கிருபை என்ன? உடைய முகத்தை நான் காண வேண்டும் என்றுதான் மோசே கேட்கிறார். மோசே தேவனுடைய முகத்தை காண கிருபையை கேட்டார். உம்மை அறிந்து கொள்ள கிருபை வேண்டும். கிருபை நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த கிருபை கொடுக்கப்பட்டது நோக்கமே நாம் தேவனை அறிந்து கொள்வது தான். தேவனை தரிசிப்பது, தேவனை அறிந்து கொள்வது என்ற இடத்தில் தான் அர்த்தம். நோவா கர்த்தரிடத்தில் கிருபையை கண்டடைந்தான் என்பதுதான் சரியாக இருக்கும். நோவா கர்த்தரிடத்தில் கிருபையை கண்டடைந்தான். ஆறுதலாக நீதியை ஆறுதலாக பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர். அவனுடைய ஆறுதல் என்ன? நீங்கள் பேழைக்கு உட்பட வேண்டும், நீங்கள் உங்கள் வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று அவன் பிரசங்கித்தான். ஆனால் அவன் எப்படி பிரசங்கித்திருப்பான்? அழிவை தான் அங்கே பிரசங்கித்திருக்க வேண்டும், கண்டிதத்தை தான் அவன் பிரசங்கித்திருக்க வேண்டும். அவருடைய வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்பதுதான் அந்த ஆறுதலின் வார்த்தை. ஆறுதல் எங்க இருக்குது? The real comfort comes from the hard words. ஒழுங்கு செய்யக்கூடிய, நம்மை நெறிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் இருந்தால் உண்மையான ஆறுதல் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது, உண்மையான தேர்தல் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நம்மை நீதிக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. நோவா பேசுறதை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. அதான் நோவா முதல் 8 பேரை அவர் பேழைக்குள்ளாக காத்தார். மிருகங்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. ஆகாரங்களை அவைகளுக்கென்று அவன் அங்கே சேர்த்து வைத்தான். இந்த பேழை, இந்த தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீர் அங்கே கீழ்ப்படியாதவர்களுக்கும் கீழ்ப்படியக்கூடியவர்களுக்கும் 2 விதமாக காணப்பட்டது. கீழ்ப்படியாத துன்மார்க்கரை அதே தண்ணீர் அழித்து போட்டது. கீழ்ப்படித்தவர்களை, நீதிக்குட்பட்டவர்களை அதே தண்ணீரினாலே தேவன் பேழைக்குள்ளே காத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரே தண்ணீர் தான். அவர் எல்லா ஜனங்களையும் அழித்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கீழ்ப்படியாத துன்மார்க்கரை அவர் அழித்தார். தேவன் துன்மார்க்கனின் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். தேவன் துன்மார்க்கனை அழிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அந்த
ஜலப்பிரளயத்திலே துன்மார்க்கர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள், கீழ்ப்படியாதவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று நாம் தெரியும். காலம் தாழ்த்தப்பட்ட மன்னிப்பு ஒரு நாளும் நம்மை நீதிக்குட்படுத்தவோ நம்மை ரட்சிக்கவோ முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நோவா பேசிய போது திருந்தாதவர்கள் வேலையின் கதவு அடைக்கப்பட்ட பின்பு வெள்ளப்பெருக்கு வரும் பொழுது அவர்களுடைய மன்னிப்பு, அவர்களுடைய மனம் திரும்புதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. அதுதான் முக்கியம். அங்கே ஏற்ற காலத்திலே அவன் திருந்தாதபடிக்கு, ஏற்ற காலத்திலே தன்னை சரி செய்து கொள்ளாதபடிக்கு, ஏற்ற காலத்திலே வராதபடிக்கு அவன் சுற்றி திரிந்து சிவப்பான கூழுக்காக தன்னுடைய சேஷபுத்திர பாகத்தையும் அவன் விற்று போட்டு அதற்கு பின்பாக வந்து ஆசீர்வாதத்தை இழந்த பின்பு அவன் அழுகிறான். ஆசீர்வாதத்தையும் இழந்த பின்பு அழுகிறான். அவன் கண்ணீர் விட்டு அழுதாலும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று எழுதப்பட்ட என்ன, காலத்திலே திருந்தி இருக்க வேண்டும், காலத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், காலத்திலே தன்னுடைய அபிஷேகத்தை காத்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு பின்பாக அவன் 3 தரம் அழுதும் அவன் மனமாறுதலை காணாமல் போனான். காலத்திலே அதை செய்திருக்கிறார். அதுதான் சரி. இங்கே தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தை வந்தடைந்து அவருடைய வழிகளிலே நடந்த இந்த நோவாவுடைய வாழ்க்கை என்பது அவன் பூர்வ உலகத்திலே ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் அங்கு நோவாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் காக்கப்படும்படியாக நமக்கு ஒரு பேழை அவசியமாக இருக்கிறது. நாம் காக்கப்படுவதற்கு தான் பேழை. தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரம் வேண்டியதாக இருக்கிறது. அவன் பயபக்தி உள்ளவனாக்கி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்பது நமக்கு ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பு என்பது ஒரு பேழை. பேழை என்பது தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் வாசம் செய்யும்படியாக நமக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது 50க்கு 100க்கு 50, 100 முழ நீளம் 50 முழ அகலத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரம் முழுவதும் சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பாளையத்திலிருந்து இந்த கூடாரத்தை பிரிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தான் அடிப்படை. வேறுபாட்டின் ஜீவியம் தான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நோவாவுக்கு பின்பாகவும் ஆபிரகாமை அவர் அங்கிருந்து வேறு பிரித்துக் கொண்டு வருகிறார். உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் வீட்டை, உன் தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற இடத்திலே ஆபிரகாமை அழைக்கிறார். உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு வா. நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் என்பது அந்த கானான் தேசமாக இருந்தாலும் அவன் கண்டுபிடிக்க வேண்டிய இடம் என்பது மோரியா மலையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஈசாக்கை பலியிட்ட இடத்தில் தான் அந்த வாக்குத்தத்தங்கள் முழுவதும் நிறைவேறும். ஆபிரகாமை வேறு பிரித்து தேவன் கொண்டு வருகிறார். அங்கே தேராகு இருக்கும் வரைக்கும் அவன் அதில் நடக்க முடியவில்லை என்றாலும் தேராகு மரித்ததாக சொல்லி அதுக்கு பின்பாக தான் அந்த 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. ஆனால் உண்மையிலேயே மரித்தாரா என்றால் அதுக்கு பின்பாகவும் மரித்திருக்கலாம் என்ற வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. ஆனால் தேராகுடைய முடிவுக்கு பின்புதான் இவன் புறப்படுகிறது சாத்தியமாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி வேறு பிரிக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் கூட அவனோடு லோத்து வந்திருக்கிறான். லோத்து பிரிக்கப்படும் வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, அவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அங்கே 13ஆம் அதிகாரத்திலே வாக்குவாதம் வந்து அவர்கள் பிரிந்து போன பின்புதான் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே தான் அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்கிறார். லோத்து 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுத்து என்று அவர் கொண்டு வருகிறார். உன் சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் என்ற இடத்திலே அவன் சுதந்திரிக்க போகிற சுதந்திரத்தை எப்பொழுது காண்கிறான்? லோத்து பிரிந்து போன பின்புதான் காண்கிறான்.
லோத்து விசுவாசித்து நடக்கக்கூடியவனோடு வந்தவன் தரிசித்து நடக்கும்படியாக விரும்புகிறான். காரணம் என்ன? ஐஸ்வர்யம். காரணம் என்ன? தன் விருப்பத்தின்படி வாழ நினைக்கிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி நடக்க பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி நடக்க பார்க்கிறான். எகிப்துக்கு போய் வந்த பின்பு, செல்வ செருக்கு வந்த பின்பு அவன் தன் விருப்பத்தின்படி வாழ நினைக்கிறான். இந்த ஆபிரகாம் இதே கூடாரத்தில் இருப்பார். அவருடைய வாழ்க்கை முறையில ஒரு பெரிய வேறுபாடு, அங்கே ஒரு மாற்றம் வரவில்லை. அவர் இன்னும் கூடாரங்களிலேயே இருக்கிறார். 318 பேர் கைப்படிந்தவர்களை வைத்திருக்கிறார். அவர்களை வைத்திருந்தாலும் கூட 318 பேர் கைப்படிந்தவர்கள் அங்கே பட்டயத்துக்கு அவர்கள் பழக்குவிக்கப்பட்ட 318 பேரை வைத்திருக்கிறார். அந்த 318 பேரை வைத்திருந்தாலும் கூட அவனுடைய வேலைக்காரர், அவனுடைய மந்தைகள், அவனுடைய ஆஸ்தி எல்லாம் பெருகி இருந்தாலும் அவன் கூடாரங்களே வாசமாய் இருக்கிறான். எபிரேய நிருபக்காரர் அதை குறித்து சொல்லும் போது, வாக்குத்தத்தத்தின் தேசத்திலே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களிலே வாசம் பண்ணினான், பரதேசியாய் சஞ்சரித்தான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வியல் லோத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால் தான் பிரிந்து போகப்பட்டார். ஆனாலும் ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ள ஆபிரகாம், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? நீ வலது பக்கத்தில் இருந்தால் நான் இடது பக்கத்தில் இருக்கிறேன் என்பது அவனுக்கு அன்பினால் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு. ஆனால் அதை அவன் விரும்பாதபடிக்கு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை விட்டு தூர போகிறான் என்பது வாக்குவாதம் சண்டை என்ற இடத்திலே தரிசனத்தை இழந்து தன் தகப்பனை, தன் ஆவிக்குரிய தகப்பனை அவன் அற்பமாக எண்ணக்கூடிய இடத்திலே, அவன் விகற்பமாக பேசக்கூடிய இடத்திலே இருக்கிறான். லோத்தின் மந்தை மேய்ப்பர் எப்படி தைரியமாக ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பரோடு சண்டை போடுகிறார்கள். அப்ப லோத்தின் வீட்டிலே தனிப்பட்ட முறையில் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை என்பதுதான் அவர்கள் துணிகரமாக அவர்களோடு வாக்குவாதம் பண்ணுவதற்கு அங்கே ஏது உண்டாக்குகிறது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே வளர்த்து கொண்டு வந்தவர்களை, நம்மை நடத்தினவர்களை மனம் நோகாதபடிக்கு, துக்கப்படுத்தாதபடிக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவிக்குரிய கோட்பாடை லோத்து ஏற்கக்கூடியவனாக இல்லை. அதனால் தான் பிரிந்து போகிறான். அங்கே அடிமைத்தனம் பட்டு போகிறான். அவனை 318 பேரை கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு வந்தாலும் கூட, அங்கே காப்பாற்றி கொண்டு வந்தாலும் அவன் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. எத்தனையோ முறை அவனை கொண்டு வந்தாலும் மீண்டும் கொண்டு போய் அங்கே சோதம் குமாராவிலே விட்டால் அவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? உம்மோட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அவனுடைய சந்ததியிலே வந்த ஒரு மோவாபிய ஸ்திரீக்கு இருந்த அறிவு அவனுக்கு இல்லையே. மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்து, நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன், மரணமே அல்லாமல் உண்மையை என்னை பிரிக்க முடியாது என்ற உறுதியுடைய லோத்தின் சந்ததியில தான் வந்திருக்கிறாங்க. லோத்தின் குமாரத்திகள் அங்கே பெற்று போட்ட மோவாபிலும் அம்மோன் மோவாப் என்ற சந்ததிகள் உள்ளே பிரவேசிக்க கூடாது என்ற இடத்துல மோவாபில் இருந்து தானே ஒரு ரூத்து வந்திருக்கிறார். ரூத்துக்கு இருந்த வெளிச்சம் அங்கே லோத்துக்கு இல்லாமல் போனது என்ன? ரூத்துக்கு இருந்த வெளிச்சம் லோத்துக்கு இருந்திருந்தால் இப்படி போயிருக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவரு அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை விட்டு போக சொல்லலையே. நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ கீழ் நோக்கி போனால் நான் மேல் நோக்கி போகிறேன் என்பது அந்த தேசத்துக்குள் இருந்திருந்தால் அவனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது. நீதிமானாகிய லோத்து என்று எழுதுகிறார் அப்போஸ்தலன். அவரை குறித்து எழுதும் போது நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். நாடோறும் அங்கே சோதோம் குமராவின் ஜனங்களின் பாவங்களை நாள்தோறும் கண்டு அவைகளினால் தன் இருதயத்திலே வேதனை அடைந்த நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று எழுதுகிறார். 2 பேதுரு 2:8. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார்.
அவ்வளவு வாதிக்கப்பட்ட ஆள் புறப்பட்டு இங்க ஆபிரகாம் இடத்தில் வந்திருக்கலாமே இல்லையா? அவ்வளவு நாள்தோறும் வாதிக்கப்பட்ட நீதிமான், என்ன நீதிமான்? அவனை அந்த அக்னியிலிருந்து தப்பித்து கொண்டு வந்தாலும் அவனுடைய மனைவி கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்து உப்பு தூராய் போனார். அவருடைய குமாரத்திகள் அங்கே அருவருப்பான சந்ததிகளை உண்டாக்கி தேவனுடைய சன்னதியிலே ஒரு நாளும் பிரவேசிக்க கூடாது என்ற இடத்திலே போய்விட்டார். அங்கிருந்து இரக்கத்தினாலே தேவனுடைய கிருபையினாலே ஒரு ரூத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வேறுபாடு என்பது பெந்தெகோஸ்தே மார்க்கத்தின் அடிப்படை. வேறுபாடு என்பது அடிப்படை. இந்த வேறுபாட்டை நாம் ஏற்படுத்தவில்லை, இந்த வேறுபாட்டை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். காயினும் ஆபேலும், ஆபேலுக்கு பதிலாக சேர்த்து பிறந்தாலும் ரெண்டு பேரும் சேரக்கூடாது. மனுஷபுத்திரிகள் நீங்கள் மணக்க கூடாது. தேவகுமாரர் மனுஷபுத்திரோடு சேரக்கூடாது, கலக்கக்கூடாது என்ற இடத்துல வேறுபாட்டை தேவன் தான் கொண்டு வந்தார். அங்கே ஆபிரகாமின் வீட்டிலும் அங்கே இஸ்மவேலுக்கும் மற்றவர்களுக்கும் ஈசாக்குக்கும் அங்கே வேறுபாடு உண்டாக்கப்படுகிறது. ஒரு நாளும் ஈசாக்கின் வீட்டிலிருந்து இஸ்மவேல் இடத்திலே கலக்கக்கூடாது என்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அங்கே ஆபிரகாம் வீட்டிலிருந்து இஸ்மவேல் புறம்பாக்கப்படுகிறார். கேத்துரானின் குமாரரை வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி சுதந்திரவாளி என்றால் ஈசாக்கு தான் என்ற இடத்தில் வந்த பின்பு கூட ஒரு நாளும் அவர்கள் கலக்கவில்லை. ஆபிரகாமின் மரணத்திற்கு வருகிறார்களே தவிர மற்ற எங்கும் அவர்கள் கலந்து கொண்டதாக எங்கும் எழுதப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே ஈசாக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய ஏசா இவ்வளவும் தெரிந்திருந்தாலும் கூட இஸ்மவேல் வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறானே, இஸ்மவேல் வீட்டில் போய் பெண் எடுக்கிறான். இந்த தேசத்திலேயே பெண் கட்டக்கூடாதுன்னு சொன்னா சீரியா தேசத்துல தான் பெண் எடுக்கிறாங்க இவங்க ஆள் அனுப்பி, இல்லையா? லாபான் வீட்டுக்கு தான் யாக்கோபை அனுப்புகிறார். ஆனால் இவன் துணிந்து போய் எடுக்கிறான். ஏற்கனவே இவன் கட்டின பொண்டாட்டியால இங்க பிரச்சனை ஜாஸ்தி. ஒன்னு ரெண்டு இல்ல, தேசத்தின் பெண்களை அவன் மணந்து அவர்களால் ரபேக்காலுக்கு மனவேதனை, அவர்களால் ஈசாக்குக்கு மனவேதனை, ரபேக்காலுக்கு மிகுந்த வேதனை உண்டாயிருக்கிறது என்ற இடத்தில் தான் ரபேக்கால் நீங்க யாக்கோப இங்க வைக்க கூடாது, லாபான் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி பேசுறான். இதை அறிந்தும் கூட துணிந்து போய் பாருங்க, அவன் அங்கே இஸ்மவேலின் குமாரத்தியை கட்டுகிறான். அங்கே அபிஷேகத்தை இழக்கிறது மாத்திரமல்ல, அந்த வேறுபாட்டின் கோட்பாடுகளை அவன் ஏற்க மறுக்கிறான், எதிர்த்து நிற்கிறான் என்ற இடத்துல இருக்கிறான். வேறுபாடு என்பது அந்த சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அந்த சந்ததிகள் வாழ வேண்டிய வாழ்வியல் முறை. அதை அறிந்து புரிந்து தெரிந்துதான் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேறுபாட்டை கோட்பாடாக ஏற்படுத்தி கொடுத்தது தேவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கே என்னாகமத்தில் சொல்லும் போது அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் பிரிந்திருக்கக்கூடிய ஜனங்கள். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எகிப்திலும் கூட பாத்தீங்கன்னா, எகிப்திலே போகும்போது அவர்கள் எல்லோரோடும் கலந்திருக்கவில்லை. எகிப்தியருக்கு மந்தை மேய்க்கிறவர்கள் அருவருப்பானவர்கள், அதனாலே கோசேன் நாட்டை பிரித்து கொடுக்கிறார்கள். அங்கு வேறு பிரித்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அடிமைகளாக இருக்கும்போது தனித்துதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் என்பது ஒரு அடிப்படை. ஹோலி நேஷன் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் முதல் 4-5 வசனங்களை வாசித்தால், 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல மனுஷரிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் ஹோலி நேஷன் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட அவர்கள் ஜாதிகளோட கலவாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளோட கலக்க மாட்டார். வேறு பிரிக்கப்பட்டவனுக்கு தான் ஒரு வெயிட். யாக்கோபின் வீட்டிலும்
அங்கே ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே யூதா வேறு பிரிந்து போகிறான். சகோதரரை விட்டு வேறு பிரிந்து போகிறான். சகோதரரை விட்டு வேறு பிரிந்த அவனை தான் அவனுடைய தகப்பன் நம்புகிறான் இல்லையா? 38ஆம் அதிகாரத்திலே அங்க யூதா சகோதரரை விட்டு வேறு பிரிந்து போய் விடுகிறான். 42ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே பெஞ்சமினை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்ற விஷயத்தில் பேசும் பொழுது 42ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில ரூபன் வந்து சொல்றாரு, என்ன நம்புங்கப்பா, நான் என் 2 பிள்ளைங்க உயிரை பணைய வச்சு கூட்டிட்டு போறேன் என்ன ரூபன் சொல்றாரு. ரூபன் சொல்றாரு, நீங்க பெஞ்சமினை கொடுங்க, அவன் திரும்பி வராட்டி என் 2 பிள்ளைங்களை நீங்க கொண்டுக்கோங்க, உங்க கையில தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் யாக்கோபுடைய இருதயம் அவனை நம்பவில்லை. ஆனா யூதா அப்படி ஒன்றும் பெருசா சொல்லல. யூதா என்னை கேளும் அப்படின்னு சொல்றான். 43ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்துல என்னை கேளும், அவனை திரும்பி கொண்டவராவிட்டால் என்னை கேளும் என்ற இடத்துல சகோதரரை விட்டு பிரிந்து போய் தனியாக வாழ்ந்த அந்த யூதாவை தான் தகப்பனுடைய இருதயம் நம்பினது. யூதாவுக்கு தான் அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. பிரிந்து போன யூதாவுக்கு தான் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அவனிடத்தில் ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை, ஆனால் சுபாவம் இருக்கிறது. யாக்கோபுடைய குடும்பத்தில் 2 விதமாக தேவன் பிரிக்கிறார். அவருடைய திட்டங்கள் நிறைவேறும்படியாக தானாகவே யூதா பிரிந்து போகிறான். அவருடைய திட்டங்கள் நிறைவேறும்படியாக சகோதரர்களால் குடும்பத்தை விட்டு யோசேப்பு பிரிக்கப்படுகிறான் இல்லையா? யோசேப்பு சகோதரர்களால் பிரித்து அனுப்பப்படுகிறான், விற்கப்பட்டு போகிறான். அது ஒரு பக்கம். அவனுடைய வாழ்க்கையிலே, யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக அவன் குடும்பத்தை விட்டு, தான் நேசித்த தகப்பனை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு போனான். தேவனே அவனை மனிதர்களை கொண்டு வேறு பிரித்தான். அவனை தூக்கி போட்டு வெற்றி விட்டார்கள். அவன் அங்கே உயர்த்தப்பட்டான். தேவனுடைய திட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அங்க அவனை விட்டு போட்டார்கள். எதுக்கு விட்டு போட்டாங்க? அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக. 105ஆம் சங்கீதம் 19-20 வசனங்களிலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷனை முன்னதாகவே தேவன் அனுப்பினார். அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருந்தது. தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அவனுடைய ஜீவன் இரும்பு கூட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்ட வைத்தான். அவன் யாரையும் கட்டுகிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது யோசேப்பு. அவன் வேறுபரிக்கப்பட்டு மனிதனால் தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக வலுக்கட்டாயமாக அவன் பிரிக்கப்பட்டு போகிறான். யூதா அப்படி அல்ல. யூதா தானாகவே இவளுடைய அக்கிரமமான செய்களை கண்டு தன்னை வேறுபடுத்திக் கொள்ளுகிறான். இது யூதாவுடைய மேன்மையான பக்கம். இந்த 2 பேரும் யாக்கோபு வீட்டுல அங்கே கட்டாயமாக வேறு பிரிக்கப்பட்டவனும் முக்கியமானவன், தன்னைத்தானே வேறு பிரித்துக் கொண்டவனும் முக்கியமானவன். ஆனால் அதில் மேன்மையான பக்கம் என்பது யூதாவுக்கு தான். யூதாவுக்கு அங்க 49ஆம் அதிகாரத்தில் 2 பேரை குறித்து சொல்லும் போது அவர் தெளிவாக சொல்கிறார், யூதா சகோதரர்களால் புகழப்படுகிறவர். யோசேப்பு சகோதரருக்குள்ளே விசேஷமானவன். சகோதரருக்குள்ளே விசேஷமானவன் சகோதரர்களால் குடும்பத்தை விட்டு தனியாக்கப்படுகிறான். சகோதரர்களால் புகழப்படுகிறவன் என்பவன் தன்னைத்தானே வேறு பிரித்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவன் சுபாவங்கள் கட்டப்படுகிறது. அதுதான் முக்கியம். வேறுபாடு என்பது அந்த குடும்பத்துக்கு தேவன் வைத்தது. எப்படி ஒரு நோவாவை வேறு பிரித்தாரோ அதுக்கு பின்பாக யாரும் கிடைக்கவில்லை. ஆபிரகாமை வேறு பிரித்து கொண்டு வருகிறார். அங்க ஆபிரகாமுடைய வீட்டில் அங்கே யாக்கோபுடைய குடும்பத்திலே யூதா தன்னை வேறு பிரித்துக் கொள்ளுகிறான். யோசேப்பு தனிமையாக்கப்படுகிறான். 2 பேரும் கடைசி. இந்த சந்ததி எகிப்துக்குள்ளும் தனியாக தான் இருக்கிறது. எகிப்துக்குள்ளே போனார்கள், எகிப்தியரோடு கலந்து இருக்கவில்லை, தனியாக கோசேனில தான் இருந்தார்கள். இந்த பூமியிலே நாம் சரீர பிரகாரமாக இருந்தாலும் பிசிக்கலி இயர், ஆனா நாம் உண்மையாக எங்கே இருக்கிறோம்? எபேசியர் 2:7 படி அவரோட கூட நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களே உட்கார செய்திருக்கிறார். அதுதான் முக்கியம். இந்த பூமிக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை என்ற இடத்துல நாம் அவர்களை அன்பு கூறலாம்.
ஆனால் அவர்களோடு ஐக்கியம் கிடையாது என்பதை நாம் மனதில் வைக்கிறோம். வேறுபாடு என்பது மிக கராரான ஒரு பக்கம் தான் பேசக்கூடிய இடத்துல. ஆனால் அது சரி. ஹோலி நேஷன் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். ஹோலி நேஷன், பரிசுத்த ராஜ்யமாக இருக்கிறோம். என்னாகமம் 23:9 அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் இருக்கக்கூடியவர்கள். 23:9 என்னாகமம் 23:9 வாசி. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். கண்மலை உச்சியிலிருந்து பார்க்கிறேன், குன்றுகளிலிருந்து பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். தனியே வாசமாயிருக்கிறார்கள், அதான் முக்கியம். அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருக்கக்கூடிய கூட்டம். 2 கொரிந்தியர் 6:14 தொடங்கி கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள்ல வேறுபாட்டின் ஜீவியம் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். அப்பொழுது நான் அவர்களுக்கு பிதாவா இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரன் குமாரத்திலுமாய் இருப்பார்கள். எப்பொழுது என்று மேலே போட்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 14 வசனத்திலிருந்து. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அங்கதான் கொண்டு வர வாசி. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரன் குமாரத்திலுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுங்கள். அதான் முக்கியம். இந்த வேறுபாட்டின் அடிப்படைகளை நாம் வைத்திருக்க வேண்டும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட என்னை பிணைக்கப்படாதிருங்கள் என்று கொண்டு வருகிறார். நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று கொண்டு வருகிறார். எத்தனை விஷயம் அங்கே. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருங்கள். நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் அங்கே சம்பந்தம் ஏது? யாரு விதமான காரியங்களை சொல்லி அதுக்கு பின்பாக தான் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திலுமாய் இருப்பேன். அதுதான் தொடர்ச்சி 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே ஆவிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசு நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்தணும். நாம் தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததி, ஒரு ராஜ்யமாக நாம் இருக்கிறோம். இந்த ராஜ்யம் எங்கே இயங்குகிறது? இந்த பூமியிலே அது நம்முடைய ஐக்கியத்திலே இயங்குகிறது. அது அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளோடு இருக்கக்கூடிய அடிப்படையிலே இயங்குகிறது. கிறிஸ்தியனும் மூளைகளின் மேல் கட்டப்பட்ட இந்த ராஜ்யத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதற்காக நம்ம இருள அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்த ஜாதி, ஒரு வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கிறது. நாம் மனிதர்கள் இருந்தோம், நாம் உலகத்திலிருந்து மனுஷரிலிருந்து வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அது மட்டுமல்ல, அதுதான் நாம் மீட்கப்பட்டோம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 4ஆம் வாசகம் முதல். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷர் 3ல பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் தான் அந்த பாட்டை பாடுகிறார்கள், வேறொருவர் பாட முடியாது. 5லே மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், 3ஆம் வசனத்திலே பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், அங்கே 4ஆம் வசனத்திலே மனுஷரிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 35ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கன் 35ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். மீட்கப்பட்டவர்கள் எங்கே வருகிறார்கள்? சியோனுக்கு வருகிறார்கள். சியோனுக்கு வரக்கூடிய கூட்டம் தான் பூமியில் இருந்தும் மனுஷனிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். அவர்களோடு இசைவாக இணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. தங்களை இதற்காக வேறு பிரித்துக் கொண்ட அந்த கூட்டத்தோடு, பூமியிலிருந்து மனுஷனிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட அந்த சியோனின் கூட்டத்தோடு தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு எருசலேம் இருக்கிறது. சியோனும் எருசலேமும் இசைவாக இணைக்கப்பட்ட ஒரு நகரம். அதிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்த களிப்பு இருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இதுதான் நாம் பரிசுத்த ஜாதி என்ற இடத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு சொந்தமான ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்பதை நாம் தெரிந்து. முதலாவது அவர் சொந்தமானவர்கள் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இடத்துல யூதர்கள் போய்விட்டார்கள். இயேசு யூதர்களுக்காக வந்து அவர் எவ்வளவோ கிரியைகளை நடப்பித்து யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். ஆனால் அவர்களில் அநேகர் வேதத்தை ஆராய்ந்து மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளங்களை அவர்கள் கண்டாலும் கூட அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஐஸ்வர்யங்களுக்காக, அதிகாரங்களுக்காக அதை அவர்கள் ஜனங்களுக்கு மறைத்து விடுகிறார்கள். அதுதான் விஷயம். ரோமர்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்களே, நம்ம அடிமைகளாய் போடுவோமே, இந்த மொத்த ஜனங்களும் இவருக்கு பின்பாக போகிறதே என்கிறார்கள். மெசியானிக் மிராக்கிள்ஸ் இருக்கு. மேசியா வந்து செய்யக்கூடிய அடையாளங்களை அவர் செய்கிறார். அதான் யோவான் ஸ்நானகன், நீர் தான் வர வேண்டுமா, இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்ற சிறைச்சாலையில் இருந்து கேட்டு அனுப்பின போது குருடர் காண்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோரும் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் மேசியா என்பதற்கான அடையாளம். பிறவியிலிருந்து வந்த ஒரு குருடன் பார்வை அடைந்ததை இதுக்கு முன்பாக உலகம் தோன்றினது முதல் நீங்கள் கண்டதுண்டா, கேட்டதுண்டா என்று யோவான் 9ஆம் அதிகாரத்திலே பிறவி குருடன் அவன் பார்வையடைந்த போது கேட்கப்பட்டது. யூதர்களுடைய நம்பிக்கையின்படி 3 நாளைக்குள்ள உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் லாசருடைய விஷயத்திலே 4ஆம் நாளில் வந்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். உலகமே அவருக்கு பின்பாக போய்விட்டது. சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள், குருடர் காண்கிறார்கள், குஷ்டரோகிகள் குணமாக்கப்படுகிறார்கள். குஷ்டரோகி அங்கே எங்காவது குணமாக்கப்பட்டு ஆசாரியனிடத்தில் வந்து தன்னை காண்பித்த ஒரு வழக்கம் உண்டா என்றால் இல்லை, இல்லை. நாகமானின் குஷ்டரோகம் நீக்கப்பட்டாலும் கூட அவன் ஆசாரியனிடத்தில் வரக்கூடிய இடத்தில் இல்லை, ஏனென்றால் அவன் அந்நியன். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை குணமாக்கி நீங்கள் போய் ஆசாரிய இடத்தில் காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் தான் மேசியா என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது.
ஆனாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதபடிக்கு அவரை கொல்லுவதற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். சொந்தமான ஜனங்கள், தனக்கு சொந்தமானது வந்தால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12 பேரை அவர் அப்போஸ்தலராக அனுப்பும் போது கூட என்ன சொல்லுகிறார்? சிதறடிக்கப்பட்ட யாக்கோபின் குடும்பம் இஸ்ரவேலர் இடத்துக்கே போங்கள். யாக்கோபு குடும்பத்தில் தான் அவர் வந்திருக்கிறார். இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கே போங்கள், சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கே போங்கள், வேற எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டார். ஆனால் அல்ல, ரோம நிருபக்காரர் அதை தெளிவாக எழுதுகிறார். அவர்களுடைய குறைவு, அவர்களுடைய தவறு நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. முதலாவது, அந்த வயல், யூதர்கள் என்னும் வயல் நிரம்பி அது புறஜாதிகள் என்னும் அந்த வயலுக்கு வார்ப்பு வழியாக வந்திருக்க வேண்டும். வரப்பு முதல்ல அங்கதான் வெட்டப்பட்டிருக்கு. தண்ணி அதுல நிரம்பி அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் இங்க வரணும். அது நிரம்பவில்லை என்ற இடத்துல அங்கே வாய்க்காலை இப்பொழுது புறஜாதிகளுக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் நிரம்பி அதுக்கு பின்பாக யூதர்கள் வருவார்கள். ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய நான் விரும்புகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, யூதர்கள் வழியாக புறஜாதிக்கு ரட்சிப்பு வர வேண்டியதாக இருந்தது. ஆனா இப்போது அப்படி இல்லை. புறஜாதிகளுடைய நிறைவுக்கு பின்பாக யூதர்களை தேவன் கொண்டு வருவார் என்று ரோம நிருபக்காரர் எழுதுகிறார். 9, 10, 11 அதிகாரங்கள் நீங்க வாசித்தால் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 9, 10 அதிகாரங்கள், 11 அதிகாரங்கள் முழுவதும் அவர்களை குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது. 11:25 ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறோம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திவான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், ஒரு சாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும். ஒரு சாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலர் கடினமாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை தள்ளவில்லை. 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், 11ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே அவர்களுடைய குறைவு, அவர்களுடைய தவறு நமக்கு இவ்வளவு பெரிய நிறைவை கொண்டு வந்திருக்குதே. யூதர்களுடைய யூதருக்கு நிறைவு உண்டானால் அது எப்படி இருந்திருக்கும்? அது மரித்தோரில் ஜீவன் உண்டானது போல இருந்திருக்குமே என்று அவர் எழுதுகிறார். அதுக்கு பின்பாக அவர் காட்டு ஒலிவ மரம், சுய ஒலிவ மரம் என்று ஒப்பனைகளை கொண்டு வருகிறார். நாம் முன்குறிக்கப்பட்டோம் என்ற இடத்துல இந்த 4 விதமான அடிப்படையிலே கடைசியிலே நாம் அவருடைய சொந்த ஜனங்கள் என்று வந்திருக்கிறோம். வருகிறதுக்கு முன்பாக அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இந்த நிறைவு நமக்கு முதலாவது வந்திருக்கிறது. நாம் இப்பொழுது அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அவருடைய மாம்சமும் அவருடைய எலும்பும் என்பது அவருடைய அபிஷேகத்துக்கும் அவருடைய உபதேசத்துக்கும் உரியவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவதற்கு ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அதுதான். யார் மீட்கப்படுவார்கள்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோன் எருசலேமுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது அவருக்கு சொந்தமானவர்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள். இரண்டாவது முதல் பலன் கிறிஸ்து, அதுக்கு பின்பு அவருடையவர்கள் என்ற இடத்துல நாம் வருவோம். அவருடையவர்கள் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆத்ம ரட்சிப்பு அருமையானது. ஆனால் சரீர ரட்சிப்பு, சரீர மீட்பு என்பது மேன்மையானது. அருமையான ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. மேன்மையான சரீர மீட்பு என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். அதற்காகவே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற இடத்துல தேவன் நம்பிக்கொண்டார்.
இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கேட்ட அந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டது. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவித்து நாம் வாழும்படியாக நமக்கு தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனங்கள் என்ற இடத்தில் நாளிலே இதற்காக நம்மை வேறுபடுத்திக் கொண்டு வந்திருக்கிறார். சுவிசேஷத்தினாலே, அந்த உபதேசத்தினாலே நம்மை பெரும் ஜாதியாக்கி நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் என்ற இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் இதை அறிந்தவர்களாக, இல்ல அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறாரே, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒரே இடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாரே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக இருப்போம். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நாம் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு உப்பாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்காக நமக்கு ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்தும ரட்சிப்பு அருமையானது, அதை காட்டிலும் சரீரம் மீட்பு மேன்மையானது என்று சொல்லணும். அவருடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே ஊற்றிக்கிறார். தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவி மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. நாம் ஒரு வேறுபிரிக்கப்பட்டவர்கள், இந்த பூமியில் இருந்தும் இந்த மனுஷரிலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது. கிறிஸ்து என்னும் மூலைகளின் மேலே, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேலே தேவன் நம்மை வீடாக, நகரமாக, ஆலயமாக, மாளிகையாக, வாசஸ்தலமாக கட்டி எழுப்புவார். இதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் முன்குறித்த நமக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார்? நம்மை நியாயம் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவரே நமக்காக வலது வாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்நேரம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்றாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்றாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, துன்பமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். இந்த இடத்திலே ஜெயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எப்போது உயிரோடு இருக்கிறவராகபடியால் முற்றமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று சொல்லுவோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இல்ல அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு கொண்டு வந்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நாம் பரிசுத்த தேசம், நாம் அவருடைய சொந்த ஜனங்கள் என்ற இடத்துல தேவன் இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். சோத்திரம், சோத்திரம்.